எங்க வீட்டு பாத்ரூமே இந்த மாதிரி கசகசம் தாங்க இருக்கும். இதை சரி பண்றதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்குவோன்னு தான் நான் இந்த பாத்ரூம் ஆர்கனைசரை வாங்கியிருந்தேன். சரி இது செவுத்துல மாட்டலாம்னு சொல்லி பார்த்தா பாத்ரூம்ல எங்கேயுமே ட்ரில் அடிக்க முடியாது. அதனால நான் ஸ்டிக்கர் கிளாம்ப் போட்டியே ஒட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஸ்டிக்கர் கிளாம்ப் போட்டுறதுமே கொஞ்சம் பார்த்து தான் ஒட்டணும். கொஞ்சம் மாத்தி ஒட்டினா கூட அலைன்மெண்ட் மாறிடும். நானும் பெண்ணெல்லாம் வச்சு மார்க் பண்ணி பொறுமையா தான் ஒட்டினேன். ஒட்டி முடிச்சுட்டு இந்த கபோர்டு எடுத்து மாட்டி பார்த்தேன். பார்க்க நல்லாவே இருந்துச்சு. சரி ஆர்கனைஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஓபன் பண்ணா ஒரு கையில ஓபன் பண்ண முடியல. இன்னொரு கை கீழே பிடிச்சிட்டு ஓபன் பண்ணா ஓபனே பண்ண முடியுது. சரி நான் மாட்டின கிளாம்ப் தான் சரியில்லைன்னு சொல்லி கிளாம்பை நல்லா அழுத்திட்டு மறுபடியும் மாட்டி பாக்குறேன். மறுபடியுமே அது அப்படிதாங்க இருக்கு. இது என்னடா எனக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இப்படியே பார்த்துட்டு இருந்தா ஆகாதுன்னு சொல்லி டபுள் சைட் டேப் 2 எடுத்து அது மேலையும் கீழேயும் ஒட்டி அதுக்கப்புறம் ஒட்டி பார்த்தேன். நல்லாவே ஒட்டிச்சு. அதுக்கப்புறம் இழுத்தும் பார்த்தேன். நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. சரி திரும்பவும் ஆர்கனைஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கபோர்ட்ல அவங்களே தனித்தனி செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோப்புக்கு தனியா, ஷாம்புக்கு தனியா, பிரஷுக்கு தனியான்னு சொல்லி நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி வச்சுக்கலாம். இதை ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு பார்த்தேன். பார்க்க அழகா சூப்பராவே இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஆனா பில்ட் குவாலிட்டியுமே சூப்பராவே இருக்கு. இதை நான் பிளிப்கார்ட்ல 700 ரூபாய்க்கு வாங்கினேன். 700 ரூபாய்க்கு ஒருத்தான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் வாங்குங்க. தேவையெல்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ண லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன்.